கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 2லே சனி வருகிறார் என்றால் குருங்கிறவர் அவ்வளோ புண்ணியமான ஒரு ஆள். அவர் வீட்டில் இருந்தால் எந்த தோஷமும் இல்லை என்று சொல்லுகிறார். கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு சனி 2ஆம் இடமாகப்பட்ட குருவோட வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வந்த பின்பு உங்களுடைய லெவலே வேற. உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 2லே சனி வருகிறார் என்றாலே மன மகிழ்ச்சி தான். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரே ஒரு ஆனந்தமும் ஏற்பட போகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி பகவான் ராசிநாதனாக இருந்து 2ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு கும்பராசிக்கான ராசிநாதன் அவர் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் குருவுடைய வீட்டுக்கு வர்றார். சார், நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, 2ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது அந்த சனி 2ஆம் வீட்டை கெடுப்பார், சனி அவ்வளோதான் நாசம் பண்ணிடுவார் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஜோதிட சாஸ்திரம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. குரு வீட்டுக்கு போன எந்த கிரகத்துக்கும் தோஷம் கிடையாது. இது ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை விதி. செவ்வாய் தோஷம் பார்த்தா கூட, செவ்வாய் 4, 5, 9 இருக்காரா பார்த்தா கூட அது குரு வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லைன்னு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. குருங்கிறவர் அவ்வளோ புண்ணியமான ஒரு ஆள். அவர் வீட்டில் இருந்தால் எந்த தோஷமும் இல்லை என்று சொல்லுகிறார். கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு சனி 2ஆம் இடமாகப்பட்ட குருவோட வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வருஷமே சனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சனி இயல்பாக செயல்படுவார், தோஷமின்றி செயல்படுவார். 7.5 சனி மேசராசிக்காரங்களுக்கும் அதான் நான் நல்லது சொல்கிறேன், மீனராசிக்காரங்களுக்கும் அதான் நான் நல்லது சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா செயல்படுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினுடைய வீட்டிற்கு சனி வந்ததால் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் மிச்சம், மீனராசிக்காரங்களுக்கும் ஒரு 2.5 வருஷம் மிச்சம், கும்பராசிக்காரங்களுக்கும் ஒரு 2.5 வருஷம் மிச்சம். முக்கியமாக உங்களுக்கு மிச்சம். உங்களை படாத பாடுபடுத்துச்சு. போங்க சார், ஏன் சார் கேட்குறீங்க? 2023 பாதியில் தொடங்குச்சு சார், 24 ஃபுல்லாக அப்படி தான் போச்சு, 25 மிச்சமும் அப்படி தான் போகுது. கவலையப்படாதீங்க. இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் வந்த பின்பு உங்களுடைய லெவலே வேற. உங்களை பற்றி ஒரு புறம் பேசியவர்கள், உங்களை பற்றி தப்பாக சொன்னவங்க, உங்களை பற்றி தவறாக நடந்துக்கிட்டவங்களாம் வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் பெருசாக இருவீங்க. சார், கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் குருவின் அருகிலேயே இருப்பவர், குருவினுடைய பார்வைப்படுபவர். எப்பொழுதும் குரு தான் உங்களுக்கு 2ஆம் இடம். உங்களுக்கு என்ன பயம்? குரு கூடவே இருக்கார். மேசராசிக்காரங்களுக்கு 12 கூடவன் குரு. மேஷத்தை சேர்ந்தவர்கள், கும்பத்தை சேர்ந்தவர்கள், விருச்சிகத்தை சேர்ந்தவர்கள், கடகத்தை சேர்ந்தவர்கள் குரு பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஏன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள். நீங்களாம் குரு உங்கள் கூட இருக்க ஆசைப்படுறாரு. அதனால் 2ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனம், தானியம், முகம், போகத்தில் சுபசம்பத்கரம், தீர்க்கவாயுஹோ என்று சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார். சகல விதமான வளங்களையும் கொடுப்பார் 2ஆம் வீட்டு குரு. இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேற என்ன தருவார்? 2, 3, 4, 5, 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார். அதெல்லாம் சரி பண்ணுவார். அதே மாதிரி குரு பகவான், சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பவர் 2லிருந்து 7ஆம் பார்வையாக, 2லிருந்து 3ஆம் பார்வையாக 2, 3, 4 ப்ரமோஷனை பார்க்கிறார். முக்கியமாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, லாபங்கள் பெரிதாகிறது. நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க, வேற லெவலில் போறீங்க. உங்களோட வருமானம் என்பது ரெட்டிப்பாகிறது. காலங்காத்தால் நம்ம கடை திறந்து வச்சுருக்கோன்னா சும்மா டைம் பாஸ் பண்ணல. காலங்காத்தால் யாராவது வருவாங்க, அந்த பொருள் விற்பாங்க, வியாபாரம் ஆகுதுங்கிறதுக்கு தான் கடை வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்பேற்பட்ட பிரச்சனை வேண்டாம் நீங்கள் தாங்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை வேணால் தாங்கலாம். வாசலில் கடங்காரன் வரலாம், இஎம்ஐக்காரங்க வரலாம், என்ன வேணால் நடக்கலாம், வட்டிக்காரங்க வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனையும் தாங்குவதற்கு ஒன்று தேவை. ஒரு தொழில்னு ஒன்று இருக்கணும். அந்த தொழில் அதை சம்பாதிக்கணும். பணத்தை அந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கும் போது நீங்கள் தைரியமாக சொல்லலாம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் பணம் தரேன், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே தரேன், நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே தரேன். அவர்களும் நம்புவார்கள். நீங்கள் தொழில் பண்ணால் நம்புவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் அதுக்கான தொழிலில் ஈடுபட வேண்டும். உங்களுக்கு பொழப்பே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னால் யாருமே உங்கள்ட்ட பார்த்து பயப்படுவாங்க. அப்போ முக்கியமான விஷயமே புரிஞ்சிக்க வேண்டியது தான்.
நம்மக்கிட்ட இருக்கிற தொழில் தான் நம்மளை காப்பாற்றும், வேறு எதுவும் நம்மளை காப்பாற்றுறது. ஸோ அந்த தொழிலை வந்து நீங்கள் பார்க்கணும். 2ஆம் இடத்துல வருகின்ற சனி பகவான் 2, 3, 4 கொடுத்து உங்களோட உயர்கல்வி உயர் பதவி பண்ணும்போது தொழிலில் ஒரு அப்கிரேடேஷன் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அப்டேட் ஆகணும். நான் பண்ணுறேன் சார், எங்கிட்ட கொடுங்க, நான் பண்ணுறேன் என்ன நீங்கள் கேட்கணும். நம்மகிட்ட காசே இல்லையே, நம்ம எப்படிடா செய்கிறது, அதெல்லாம் பயப்படாதீங்க, அது வரும். மணி மேக்கிங் ஈஸியாக அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. மணி மேக்கிங்கை மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிறனால தான் நம்ம இப்போ நிறைய பேர் லட்சியத்தை நம்மளால் அடையவே முடியல. லட்சியம் தான் நம்ம மைண்டில் இருக்கணும். அந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்கணும். மணி தன்னால் வரும், அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். நீங்கள் லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மணியை பற்றி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. மணி எப்படியும் கடவுள் தருவாருன்னு நம்பணும். நீங்கள் மணியவே உங்கள் கோலாக வச்சுட்டு இருந்தால் லட்சியத்தை யார் கடவுள் வந்து செய்வாரா? உங்கள் லட்சியத்தை பண்ணுறது தான் ஒரு வேலையா? உங்கள் லட்சியம்தான் உங்களோட முக்கியம், அதுக்கு மணி அவர் தருவார். சரியா? ஸோ அப்போ என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 4ஆம் வீட்டிலே சனி பகவான் பார்க்கும்போது உங்களுடைய தகுதிக்கேற்ற, அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்மளாம் யாருக்கு தெரியும், நம்ம மேனேஜருக்கு என்ன நம்ம செய்கிற வேலை தெரியவா போகுதுன்னு. நல்லா புரிஞ்சுங்க, நீங்களாம் நினச்சிக்காதீங்க. அவருக்கு தெரிலன்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அவருக்கு உங்களை நல்லா தெரியும். அவர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார். உங்களை அவர் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது அவருக்கு புரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு தெரிலன்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு தெரில, அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் அவர் என்ன நினைப்பாருங்கிறத பற்றி. உங்கள் வேலை செய்கிறது தான். உங்கள் வேலை என்ன? கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதா. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது ஒவ்வொரு காசையும் உழைச்சி சம்பாதிச்சு தருவார். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவார். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 5 மணி நேரம் ஓவர் டைம் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள், வீட்டுக்கு போய் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுங்கள். சனிகிட்ட கொடுத்தீங்கன்னா சனி இஸ் ஏ வெரி பேட் பாஸ். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பேட் பாஸ்மா சிக்காமோ ஓடிடு. சனி பகவான் 24 ஹவர்ஸும் நீங்கள் டைம் கேட்டிங்கனாலும் 24 ஹவர்ஸும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். பிகாஸ் சனி பகவான் 24 தூங்கியா, நீயும் தூங்க மாட்டேங்கிற, தூங்குறனே விட மாட்டேங்கிற. பேட் பாஸ். இங்கே ஓவர் டைம் கொடுப்பார், அங்கே ஓவர் டைம் கொடுப்பார். அங்கே முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் வேலை இருக்கா, 1 to 2 வேணா இதை பார்க்குறியா, ஒரு 300 கிடைக்கும். என்ன ஓடியாயோ, காலைல 5 மணிக்கு திரும்ப மார்னிங் பசி விட்டியா. அதான் 3 ஹவர்ஸ் இருக்குல்ல ஜி, போதாதா ஜி, 3 ஹவர்ஸ் தூங்குங்க ஜி போதும். அந்த மாதிரி தான். ஸோ சனி வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உழைப்பின் மூலம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் நம்ம அது கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் அவருக்கு ஒரு பெரிய பணம் வரும்போது அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் சார். பெரிய பணம் வந்தால் அவர் சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும் சார், முதல்ல பொழப்ப பார்ப்போம் சார். நீங்கள் உங்கள் பொழப்பை சீரியஸாக பார்த்தீங்கனாலே நீங்கள் உங்கள் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பொழப்பை சீரியஸாக பார்க்கணும், அதுதான் முக்கியம். உங்கள் பொழப்பை நீங்கள் சீரியஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். ஆனால் உங்கள் பொழப்பை நீங்கள் சீரியஸாக பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ. யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா, என்ன அவ்வளோ வணக்கம் அவ்வளோ சொல்டா, சும்மா தானே ஃபோன் பண்ணேன். நான் நிறைய தடவை சொல்லுவேன், சும்மா தான் எவனா ஒருத்தர் ஃபோன் பண்ணால் அந்த ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. உங்களை யாராவது ஒருத்தர் என்ன சும்மா தான் இருக்கியா, சும்மா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாதீங்க. அது உங்கள் சுயமரியாதைக்கு அசிங்கம். எப்படி என்னை பார்த்து நீ சும்மா இருப்பியான்னு கேட்கலாம். அவன் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு கேட்குறான் பாருங்க, நீங்கள் சும்மா தான் இருப்பீங்கன்னு. சும்மா தானே ஃபோன் பண்ணடா, சும்மா ஃபோன் பண்ணாதடா அப்படின்னு வச்சுருங்க. உங்கள்கிட்ட பேசினா ஒரு அர்த்தமுள்ளதாக பேசணும். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே வருகின்ற சனி பகவான் நிறைய படிப்பறிவு கொடுப்பார். அதாவது படிப்பில் எனக்கு அப்போ படிப்பறிவு இல்லையா, படிப்புனா எப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவார். பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்போசர்ஸ் கொடுப்பார். புதுசாக படிக்கிறதுக்கு, புதுசாக கற்றுக்கிறதுக்கு, புதுசாக நாலேஜ் வர்றதுக்கு. ரொம்ப கஷ்டம் சார். நான்லாம் எழுதியிருக்கேன். எழுதிட்டு எறும்பெல்லாம் விடுவேன். ஏபிசிடியில் எறும்பு எங்கே நிற்கிதோ அதை டிக் பண்ணுறது. இந்த மாதிரி பிங்கி பாங்கிலாம் போட்டு இஃப் ஏ இஸ் த பி இஸ் த ஃபாதர் ஆஃப் த டி இஸ் தி மதர் ஆஃப் தி சி தென் வாட் வில் பி த ரிலேஷன் பிட்வீன் தி டி அண்ட் இ. எப்போ சாமி, எனக்கு நல்ல முறையில் கேட்டாலே அங்காளிக்கு பங்காளி யாருன்னு தெரியாது, பங்காளிக்கு அங்காளி யாருன்னு தெரியாது. எனக்கு 27 டைலாக் வேறு சொன்னீங்கன்னா நான் எங்கெல்லாம் போவேன். இதெல்லாம் எனக்கு பார்க்கணும். ஸோ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கும் மாபெரும் சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது.
நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.